அடிக்கிற ஒரு அடியுமே இடி மாதிரி விழுது கைஸ் ஆயுஷ் மாத்திரை கிட்டேருந்து. ஆயுஷ் மாத்திரை ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுமே பிரேக் பண்ணியிருக்காரு. அந்த வேர்ல்டு ரெக்கார்டு என்ன வேர்ல்டு ரெக்கார்டு அண்ட் ஆயுஷ் மாத்திரையோட பேட்டிங் அதை பற்றியுமே இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்லி ஆயுஷ் மாத்திரையோட பேட்டிங் ஹைலைட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் செட் பண்ண அந்த வேர்ல்டு ரெக்கார்டை இங்கே பார்த்துடலாம். ஸோ ஒரு அடித்த அடியெல்லாம் இடி மாதிரி இருந்துச்சு கைஸ். அதை நம்ம ஃபர்தர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஒரு செட் பண்ண ரெக்கார்டு கைஸ். ஸோ இவரை பார்க்கும்போது செம்மையாக சிஎஸ்கே ஃப்யூச்சர் கண்ணு முன்னாடியே தெரிகிற மாதிரி இருக்குது. ஃப்யூச்சர் இந்தியா கேப்டன், சிஎஸ்கே கேப்டன் நம்ம டீமில் இப்போ இருக்கார். அதை நாமளே ரிசீவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஃபர்ஸ்ட்லி நம்ம ஆயுஷ் மாத்திரையோட வேர்ல்டு ரெக்கார்டை பார்த்துடலாம். ஸோ ஆயுஷ் மாத்திரை என்ன ரெக்கார்டை கிரியேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 206 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த சிங்கிள் டெஸ்ட் மேட்ச். ஸோ யூத் கிரிக்கெட்டில் இது வரைக்குமே பிரெண்டன் மெக்கலம் 200 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ பிரேக் பண்ணி ஆயுஷ் மாத்திரை 206 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, ஸ்ட்ரைக் ரேட்லையும் நான் அவரை மீறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெண்டன் மெக்கலம் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுடைய ஆயுஷ் மாத்திரை 121 ஸ்ட்ரைக் ரேட்டில், அதுவுமே ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அடிச்சிருக்கிறாரு கைஸ். என்னம்மா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே வேணாம். ஒரு டெஸ்ட் மேட்ச் இல்லாத T20 மாதிரி விளையாடிருப்பார் அவர். ஸோ ஆயுஷ் மாத்திரை வேர்ல்டு ரெக்கார்டை மட்டும் செட் பண்ணல கைஸ், இந்த மாதிரி ஷார்ட்ஸுமே விளையாடிருக்காரு. அந்த ஷார்ட்ஸ் ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ சில பல இந்த மாதிரி மிஸ் டைம் ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை, இப்போ வர பாருங்க கைஸ் ஃபுல் ஷாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹித் சர்மா விளையாடுற மாதிரி இருந்துச்சு இல்லை கைஸ் இதை பார்க்கும்போது. ஸோ அதே தான் இப்போவுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு புல் கட்டெல்லாம் செம்மையாக விளையாடிருக்கார் ஆயுஷ் மாத்திரை. இப்போ ஒரு கிளிப் வர பாருங்க கைஸ், எப்படி சிக்ஸஸ் வரும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துருப்பீங்களே கைஸ் ஆயுஷ் மாத்திரை எப்படி அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் செம்மையாக இருக்குது இங்கே ஆயுஷ் மாத்திரை கிட்ட. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது ஆயுஷ் மாத்திரையோட பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் நஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணல, நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கிளியர் கட்டாக தெரியுது கைஸ் ஆயுஷ் மாத்திரையோட பேட்டிங் பார்த்து. ஸோ ஆயுஷ் மாத்திரையோட பேட்டிங்லேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டாப் ஆர்டர் எந்த ஒரு டென்ஷனுமே வேணாம், ஆயுஷ் மாத்திரை டு கேரி அப்படின்றத கிளியராக ஒரு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆயுஷ் மாத்திரை இந்த மாதிரி ஷார்ட்ஸ் விளையாடுனது. ஓகே கைஸ், இதில் உங்களுடைய ஃபேவரட் ஷாட் எந்த ஷாட் இருந்துச்சு அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.